கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 180 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து மோசையோட வாழ்க்கை வரலாற பார்த்துட்டு வந்தோம். இடையில கிறிஸ்துமஸ் நியூ இயர் மெசேஜ் பார்த்தோம். இப்போ மோசையோட வாழ்க்கை வரலாற தொடர்ந்து பார்ப்போம். அதாவது ஜனங்கள், அதாவது மோசே ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஆரோன்கிட்ட சொல்றாரு. ஆரோன் 2 பேரும் போய் மூப்பர் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்லி அந்த அடையாளங்களையும் செய்யறாங்க. ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சு ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்தாருன்னு ஆண்டவர் தொழுது கொள்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை, என்ன சொல்றாங்க பாருங்க, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர், நாம சொல்லிட்டார் இல்லையா கர்த்தர்னு, அதனால இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு, அவருக்கு, ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்றாரு. அதற்கு பார்வோன் 2ஆம் வசனம், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்க இருக்கு, அவர் யார் பாருங்க. அவன் என்ன சொல்றான், நான் அவர் வார்த்தையை கேட்கறது அவர் யார் சொல்லிட்டு சொல்றான், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. 21ஆம் வசனத்துல, கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்திலிருந்து திரும்பி போய் சேர்ந்த பின் நான் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு, ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். ஏன்னா இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பாருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியே வரும்போது ஆண்டவர் பண்ற அற்புதங்களும் அடையாளங்களும் இதெல்லாம் நடந்து அவர் யார், எப்படி ஒரு வல்லமை உள்ளவர்ன்றத ஜனங்கள் காணும்படி, எகிப்தியர் காணும்படி இதெல்லாம் நடக்கணும்ன்றதால தான் அதெல்லாம் செய்யறார் ஆண்டவர். இல்லைன்னா எல்லாத்தையும் உடனே ஒரு நிமிஷத்துல செய்யறதுக்கு அவரால் கூடும். அதுதான் பாருங்க, அவர் எதையுமே பாருங்க, குழந்தையா பிறந்த உடனே நம்மளை பெரிய ஆள் ஆக்குறது இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு சிலதெல்லாம் அந்த ப்ராசஸ் வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த ப்ராசஸ் படி கரெக்டா, அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க்கை அவர் நடத்துற விதம், அந்த கொஞ்சம் நம்ம அந்த ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்ற ப்ராசஸ், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது கேட்காது எல்லாமே அவர் நடத்துவார் உங்களுக்கு. நீங்க எதுவுமே செய்ய வேணாம், நீங்க சும்மா இருக்கலாம். சும்மா இருக்கலாம்னா நீங்க ரெகுலரா செய்யற மாதிரி எதுவும் நீங்க மெனக்கிடாமே ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சிருவார். அப்படி ஒரு தேவன் அவர். அப்பதான் சொல்றாரு, பார்வோன்ட்ட போய் சொல்லு, இதெல்லாம் சொல்லும் போதே சொல்லிடுறாரு, ஆராதனை செய்யும்படி அனுப்பிடு, இல்லைன்னா உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன், இதெல்லாம் சொல்றாரு. இஸ்ரேல் என்னோட ஜனம், ஏன் குடும்பம், ஏன் வம்சம், நீ அனுப்பிடு, இல்லைன்னா உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் சொல்லு, கர்த்தர் சொன்னார் என்று சொல். இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். குமாரன்னா இஸ்ரேல், என்னுடைய குமாரன். இஸ்ரேலை சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாரு, என் ஜனம், என் பிள்ளைங்க, என் குமாரன் அப்படின்னு அனுப்பிவிடு, இல்லைன்னா அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல். இதை முதல்ல சொல்லிட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் மோசே போறாரு, ஆரோனை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்றாரு. ஜனங்கள்லாம் விசுவாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போனா இவன் இப்படி சொல்றான், யாரு, பார்வோன், நான் ஏன் அவர் பேச்சை கேட்கணும், அவர் பேச்சை நான் கேட்க மாட்டேன், அவரை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னே சொல்றான், நான் இஸ்ரவேலை போக விட மாட்டேன், ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்றான். அப்பதான் பாருங்க 3ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் முன்னால் பிரயாணம் போய், இல்லைன்னா கொள்ள நோய் பட்டயம் எல்லாம் எங்கள் மேல வர பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். எகிப்தின் ராஜா இல்ல அவன் சொல்றான் பாருங்க. எகிப்தின் ராஜா 4ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலையை விட்டு களைய பண்ணுகிறது என்ன, உங்கள் சுமைகளை சுமக்க போங்க, உங்க வேலையை செய்யுங்க. ஜனங்களெல்லாம் ஏன் வேலை செய்ய விடாம கலைக்கிறீங்க, ஏன் அவங்க ஒழுங்கா வேலை செய்யற ஜனங்களை நீங்க எதையோ சொல்லி அவங்கள வேலை செய்ய விடாம பண்றீங்க, போங்க, போய் உங்க சுமைங்களை சுமங்க, உங்க வேலையை செய்யுங்க, நான் அனுப்ப மாட்டேன், கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, இனிமேல் தான் அவன் தெரிஞ்சுப்பான். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரின் வார்த்தை கேட்கிறது அவர் யார். இப்படிதான் பாருங்க, நிறைய பேரு ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில உணர்த்துவாரு, யார் மூலமானா இதை செய்யாத, இதை செஞ்சா உனக்கு பிரச்சனை, இதை நீ பண்ணாத, இந்த விஷயத்துல நீ போற வழி தவறு,
நீ எடுக்கிற முடிவு தவறு, நீ நம்புற மனுஷங்க தவறான மனுஷங்க, நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் உனக்கு எதிராக வந்துடும் அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. இப்படிதான் பாருங்க, இவனும் கேட்க மாட்டான். அதுதான் பாருங்க, அடுத்து போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றான். பின்னும் பார்வோன் இதே தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்காள். ரொம்ப ஜனமாயிட்டீங்க, நீங்க சுமக்கிறத விட்டு ஓய்ந்திருக்கு. ஏன் அவங்கள சுமக்கிறத விட்டு ரெஸ்ட் ஏன் கொடுக்குற? அவங்க ஆளுங்கிட்ட கேட்குறேன், ஏன் ரெஸ்ட் கொடுக்குற? ரெஸ்ட் கொடுக்குறதால எங்களை அனுப்ப சொல்றாங்க. அவங்க செங்கல் வேலைக்கு ஒரு வேலையை இன்னும் டைட் பண்ண சொல்றான். வேலையெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக்கு, அவங்கள ஃப்ரீயாவே விடாத, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்காத, ரெஸ்ட் கொடுக்காதன்னு சொல்றான். இதுதான் நடக்குது. அதனால தான் அதான் சொல்றான் பாருங்க 8ஆம் வசனத்துல, அதனால் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சோம்பலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் குறைக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்க வேலை ஃப்ரீயா கொடு, அதாவது ஏற்கனவே அவங்கள படுத்துறாங்க, அவங்க அடிமைங்களா கஷ்டப்படுறாங்க, ரொம்ப உபத்திரவம், அதெல்லாம் தேவசேனையில் எட்டினதால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் அவன் இவங்க போய் கேட்டது நிமித்தம் என்ன சொல்கிறான் பாருங்க, ஏன் சும்மா விடுறீங்க, இன்னும் அவங்கள டைட் பண்ணுங்க, இன்னும் வேலை ஜாஸ்தி கொடுங்க, எதையும் குறைக்காதீங்க, சோம்பலாக இருக்க விடாதீங்கன்றான். அப்புறமா சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் விட்டதால அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் எடுக்கிறார்கள். அதனால் விடாதீங்க. அவங்க எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்கறதுக்கு, அவங்க பேச்சே யார் பேச்சையும் கேட்கறதுக்கு அலோ பண்ணாத, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்காத. 14ஆம் வசனம், உமது அடியாருக்கு வைக்கோல் கூடாதிருந்தும் செங்கல் அறுத்து தேர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராக நாங்கள் அடிக்கப்படுவோம் என்றார்கள். உங்க ஜனங்க பண்ற மிஸ்டேக்கு, உங்க ஜனங்க பண்ற தவறுக்கு நாங்க அடிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவர் முறையிடுறாரு பார்வோன்ட்ட போய், இஸ்ரவேலோட தலைவர். அங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், நீங்க சோம்பலா இருக்கீங்க, அதனாலதான் கர்த்தருக்கு பலியிட போகணும்னு சொல்றீங்க. நீங்க சோம்பலா இருந்து வேலை செய்யறதால தான் நீங்க கர்த்தருக்கு பலியிட போகணும்னு சொல்றீங்க. கொஞ்சம் உங்க மைண்ட் சிந்திக்கிறதுக்கு, அதாவது வேற சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. அப்ப நீங்க வேலை ஃப்ரீயா இருக்குன்றான் அவன். சிந்தனை எப்படி வருது, கர்த்தருக்கு பலியிடணும்னு எப்படி சொல்றீங்க, அப்ப நீங்க சோம்பலா இருக்கீங்க அப்படின்றான் அவன். ஆனா உண்மை அது இல்லை. இவங்க ஆல்ரெடி இவங்களால முடியாம தான் கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்றாங்க விடுதலை ஆகணும்னு சொல்லி. ஆனா இவன் சொல்றது, உங்க எண்ணத்துல கர்த்தருக்கு பலியிட போகணும்னு வந்துச்சே, அப்ப நீங்க சோம்பலா இருக்கீங்க. கர்த்தருக்கு பலியிட போகணுன்றத நினைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓய்வு இருக்கு, அந்த சிந்திக்கிறதுக்கு கூடிய நேரம் இருக்கு, அதை சோம்பலா இருக்கீங்கன்னு சொல்றான். அதனால சோம்பலா இருக்கீங்க நீங்க, அதனாலதான் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி அப்படி சொல்றான் அவன். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு அவர் வராரு, இஸ்ரவேல் தலைவர் பிரச்சனை வந்துச்சு, நெருக்கடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வரும்போது பாருங்க 20ஆம் வசனம், அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு 21, அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனை கெடுத்து என்ன பண்ணிட்டீங்க, எங்களுக்கு உண்டான எல்லா இதையும் கெடுத்து விட்டீங்க, எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவுள். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எங்களை பண்ணதால ஆண்டவர் சொல்லி தான் இவங்க போய் பண்றாங்க, அது ஒரு ரியாக்ஷன் இப்படி வருது. அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் கேளுங்க, கேட்டவொன்னே விட்டுருவான்னு சொல்லலையே, நான் இருதயத்தை கடினப்படுத்துவேன், பார்வோனும் எகிப்தியரும் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாரு. ஸோ அந்த வல்லமையை எப்படி அவர் நடத்துறாரு, எப்படி இவங்களை மீட்டெடுக்கிறாருன்ற அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணுன்றதா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் இருதயம் கடினப்படும், உங்களை போக விட மாட்டான் அப்படின்னு. இது உங்களுக்கு புரியல பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களை நீங்க கெடுத்துட்டீங்க, எங்களுக்கு இருந்த எல்லா வசதி வாய்ப்பும் போயிடுச்சு, ஏற்கனவே கொஞ்சம் ஓய்வு இருந்து அது கூட இல்லை, இப்போ எங்களுக்கு சிந்திக்க கூட நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லாம இக்கட்டுக்கும் அவங்ககிட்ட பட்டயத்தை எங்களை கொல்லும்படி நீங்க அவங்ககிட்ட பட்டயத்தை கொடுத்துட்டீங்க, அதாவது ஆபத்து நேரிட பண்ணிட்டீங்க, உங்களை கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. கொல்லும்படி பட்டயமே தேவையில்லை, கஷ்டப்படுத்தினாலும் நாங்கள் செத்துருவோன்றான். பட்டயத்தை கொடுத்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, கொல்லும்படி இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கணுமே, பட்டயத்தை கொடுத்துட்டீங்களேன்னா. பட்டயன்றது கத்தியில வெட்டி அவங்க சாக போறது இல்லை, அது சந்தர்த்தம் இல்லை. அது இந்த மாதிரி எங்களை சாகடிக்கிறதுக்கு கொல்லவும் நீங்க பண்ணிட்டீங்களேன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு தான் மோசே ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். இதுதான் பாருங்க, சில இடத்துல துஷ்டம் நல்ல வார்த்தைங்க கேட்கறத, நல்ல ஆலோசனை கேட்கறத, நல்ல அறிவுரை கேட்கறத விட்டு விலக்குவோம். உங்களை அந்த நல்ல அறிவுரை கேட்டால் மாறிடுவீங்களே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டால் மாறிடுவீங்களே, ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சா அவரோட அன்பை தெரிஞ்சா மாறிடுவீங்களே. அதனால என்ன பண்ணுவான் சாத்தான், உங்களை வேற வழியில கொண்டு போயிடுவான். ஏன்னா உலக மயக்கம், உலகத்துல இதெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் வாழலாம் நீ
அழிவின் பாதையில் கொண்டு போயிடுவோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் அவர் நடத்துகிற விதம், அவரோட அன்பு நிலையான அன்பு, அவர் நடத்துகிற விதம் சமாதானம், அவரை சார்ந்து வாழற வாழ்க்கை சந்தோஷம், ஜீவனுக்கு எதுவான வழி. அதாவது நம்ம வாழும் காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு பிறகும் நாம் அவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி நம்மளை ஆண்டவர் அன்பா இரக்கம் காட்டுவார். அவ்வளோ ஒரு அன்பானவர் ஆண்டவர். ஆனால் இது நிறைய இருக்கு, எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நேரேக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.